கட்டி பூடிடா கண்ணாலா கண்டபடி கட்டி பூடிடா கட்டி பூடிடா வேதாகிய கட்டி பூடி. ஹாய். யூசுவலா பாத்ரூம்ல இருந்து வரும்போது இப்படிதான் வருவீங்களா? ஆக்சுவலா அது ரொம்ப நல்ல சாங். என்ன சாங் அது? தெரியாது. சரி, ஓகே. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். குட் நைட். குட் நைட். கட்டி சுத்தடா வீடு பெருசாக இருக்கு. நம்பர் இதுதான். அப்போ இந்த வீடாக தான் இருக்கும். ஏற்கனவே நம்ம வேற லேட்டு. இதில் ஒரே ஒரு கடை உனக்கு. என்ன மஞ்சு, திடீர்னு இப்படி ஒரு கஷ்டமான கேள்வியை கேட்டா நான் என்னன்னு சொல்றது? காமெடி பண்றியாக்கும். சிரிப்பே வரல. எங்க அப்பா செம்ம கோவத்துல இருக்காரு. அவர் கோவப்பட்டாருன்னு சமாளிக்கவே முடியாது. வீட்டுக்குள்ள இருக்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னாச்சு மஞ்சு? அப்பா ஏன் இவ்வளவு கோவமா இருக்காரு? எல்லாம் ஒன்னாலதான். ஏய், நான் என்ன பண்ண? நானே இப்பதானே வரேன். இப்போ வந்ததுதான் பிரச்சனையே. நான் உன்னை எப்ப வர சொன்னேன்? அது வர வழியில பயங்கர டிராபிக் ஜாமு. நடந்து வரவனுக்கு என்னடா டிராபிக்? என்ன நீ இப்படி கேட்டுட்ட? ஊருக்குள்ள பஸ் டிக்கெட்லாம் ஏறி போச்சுல, அதனால அம்புட்டு பயிலும் ரோட்ல தான் நடந்துகிட்டு இருக்காங்க. அதனாலதான் ஒரே ஜாமு, டிராபிக் ஜாமு. நான் எதை சொல்லி நீ நம்பி இருக்க? இதை நம்புறதுக்கு? மங்கம்மா, ஐயோ, அப்பாதான் கூப்பிடுறாரு. என்ன சொல்ல போறாரு? பயமா இருக்கே. மஞ்சி, அவர் ஏதோ மங்கம்மான்னு பேர் கூப்பிட்ட மாதிரி இருக்கே, நீ ஏன் பதற? அது மங்கம்மா தான் என்னோட பேரு. வீரமா இருக்கட்டுமேனு எங்க அப்பா தான் வச்சாரு. அது சுருக்கி நான் மஞ்சுன்னு வச்சுக்கிட்டேன். மங்கம்மாவை சுருக்குனா மங்குன்னு தான் வரும். மஞ்சுன்னு எப்படி வரும்? இப்ப அது ரொம்ப முக்கியமா? நானே அப்பாவை எப்படி சமாளிக்கிறதுன்னு முழிச்சிட்டு இருக்கேன். சரி, ஏதாவது சமாளிச்சு கூட்டிட்டு வரேன், நீ உள்ள வந்து உட்காரு. இவ சொல்றதெல்லாம் பார்த்தா இவங்க அப்பா பயங்கர டெரரா இருப்பானோ? ஆமாமா, இவளே இப்படி இருக்கானா இவங்க அப்பா கண்டிப்பா முரடானா தான் இருப்பான். பேரு வேற வீரசிங்கமா. பஞ்சு, அவன் உருமுனாலே நம்ம மிரண்டுருவோம் போல இருக்க. அப்பனே முருகா, எப்படி சமாளிக்க போறேனே தெரியல. நீ தான் பையனை காப்பாத்தணும். அப்பா அவர் வந்துட்டாரு. அவர்கிட்ட கோவமா எதுவும் போய் டீ எடுத்துட்டு வா. பொன்னக்கூடே அட சாமி போட்ட முடிச்சு. டே தம்பி, வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கேன், ஒரு காப்பி தண்ணி போட்டு கொடுக்குற பழக்கம்லாம் உங்களுக்கு இல்லையா? என்ன விருட்டுன்னு முறைக்கிறான்? ஒருவேளை மஞ்சுவோட தம்பியா இருப்பானோ? முகஜாட கூட மஞ்சு மாதிரியே இருக்கேன். அப்பா தான் வருவாருன்னு சொன்னா தம்பியா இருக்குமா? ஓகே, யாரா இருந்தானே கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஐஸ் வைப்போம்.
மஞ்சு தம்பியா நீங்க? என் தங்க குட்டி இப்படி உட்காருங்க. என்னடா செல்லம், ஜீ தமிழ்ல பெர்சல் படம் பார்த்துட்டு அப்பாட்ட வேட்டி சட்டை கேட்டீங்களா? பிரமாதமா இருக்குடி தங்கம். இங்க பாரு, உட்காரு, பயப்படாத. பாரா, கண்ணாடி ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஆமாடா, எந்த கோயில் மொட்டை இது? திருப்பதியா? ஏதாச்சும் பேசி தொலையேன். இங்க பாரு டேய், பெரிய மனுஷன் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி மரியாதை இல்லாம மேல் பட்டன் போடாம உட்காந்துருக்கிய உன்ன. ஏண்டா, உங்க அப்பே உனக்கு நல்ல பழக்கலாம் சொல்லி வளர்க்கலையா? ஆமா, இவ்வளவு நேரமா பாக்குறிய. உங்க அக்கா வாயை திறந்தா எப்ப பாரு எங்க அப்பா ரொம்ப டெரரு, எங்க அப்பா நான் பயப்படுவேன், எனக்கு கைகாலெல்லாம் உதறுன்றா. வரட்டு அந்த ஆள் வச்சுக்கிறேன். ஏண்டா, அந்த ஆள் என்ன அவ்வளவு பெரிய டெரராடா? மேல் பட்டன் போட்டு சமத்து குட்டியா இருக்கணும் என்ன? இப்ப பாரு எவ்வளவு அழகா இருக்கேன் செல்லம். அப்புறம்டா டேய், உன்ன மாதிரி இந்த வீட்டுல சின்ன பையன் இருப்பான்னு எனக்கு தெரியவே தெரியாதா தம்பி. தெரிஞ்சிருந்தா மாமன் உனக்கு குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வந்திருப்பேன். சரி விடு தம்பி, உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு மாமாட்ட ஒரு லிஸ்ட் கொடுப்பியா? நான் அடுத்த தடவை வரும்போது உனக்கு வாங்கிட்டு வருவேன்டா தம்பி. நான் உனக்கு தம்பியா? இல்லதான்டா, எனக்கு தான் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன வரமுறை வச்சு கூப்பிடுறதுன்னு தெரியல, அதனாலதான் தம்பின்னு கூப்பிட்டேன். ஆமா, உங்க அப்பன் பெரிய கோவக்காரனாமே. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் தம்பி, நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது வா போன்னு மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருந்த பத்தியா? அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. வாங்க போங்கன்னு 4 பேருக்கு முன்னாடி மரியாதையா பேசணும், சரியா? என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ளை இல்லையா நானு? அத நான் தான்டா முடிவு பண்ணு. வெண்ண அடிங்க நாள் நான் மூஞ்சி. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், வா போன்னு பேசாத, மரியாதை கொடுத்து பேசுறானா? உங்க அப்பா உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கலடா? இங்க பார், இந்த மாமை எதை வேணாலும் பொறுத்துப்பேன். மரியாதை குறைவா ஏதாவது நடந்துச்சு அவனை கட்டி தொங்க விட்டுருவேன், பாத்துக்கடா. யாருடா மாமே? நீ எனக்கு மாமனா? ஓ வயசு என்ன, ஏ வயசு என்ன? மரியாதை கம்மனாச்சு, எஞ்சி வெளியில போட. டேய், உங்க அப்பா உனக்கு மரியாதைன்னு சொல்லி தரல, அடிச்சு உனக்குல போல இருக்கு. இருடா, நானே அடிக்கிறேன். அம்மா! மஞ்சு, உங்க அப்பா எங்க? அப்பா, டேய், இவர்தான்டா எங்க அப்பா. என்ன மஞ்சு சொல்ற? இந்த புள்ள பூச்சி உங்க அப்பாவா? டால்டா டப்பா சைஸ்ல இருக்கவன் உன் அப்பனா? நீ கொடுத்த பில்டப்புக்கு உங்க அப்பன் தென்னை மரம் உயரத்துக்கு இருப்பான்னு பார்த்தேன். இவன் என்னடானா தென்னம்பிள்ளை உயரத்துக்கு கூட இல்லையே. எங்க அப்பாவை நினைச்சாலே பயமா இருக்கு பஞ்சு. எங்க அப்பா நம்மளை சேர்த்து வைப்பாரான்னு தெரியல பஞ்சு அப்படின்னு என்ன பாக்குறப்பெல்லாம் சொன்னேன். நான் கூட 6 அடி உயரத்துக்கு ஆஜானு பாகுவா இருப்பான்னு பார்த்தேன். இந்த ஆளு அரிசி அல்ற ஆளாக்கு மாதிரி தான் இருக்கேன். இந்த பாரு மஞ்சு, நல்லா பார்த்து சொல்லு, இந்த பால் புட்டி தான் உங்க அப்பனா? ஐயோ, ஆமா ஆமா ஆமா. எங்க அப்பா ஏன்டா அடிச்ச? இல்ல மஞ்சு, அப்பான்னு தெரியாம அடிச்சிட்டேன். நீ வேற உங்க அப்பா பேரு வீரசிங்கம் அப்படின்னா, நானும் சிங்கம் மாதிரி ஆள் நல்லா பெருசா இருப்பாருன்னு நினைச்சேன். இவன் டம்ளருக்குள்ளேயே நீச்சல் அடிப்பான் போல் இருக்க. மஞ்சு, இவர் உன் அப்பாவா இருப்பாருன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இப்ப கூட என்னால இதை நம்ப முடியல. நீ நல்லா ஒரு தடவை பார்த்து சொல்லு, இந்த தவளை பானை தான் உங்க அப்பாவா? போதும் நிறுத்து. ஏற்கனவே எங்க அப்பா நீ லேட்டா வந்ததுக்கு உன் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. நீ இதெல்லாம் பேசி சமாளிப்பான்னு பார்த்தா இப்படி அடிச்சு அவரோட கோவத்தை அதிகப்படுத்திட்டியே. கண்டிப்பா இனிமே யார் நினைச்சாலும் நம்ம ஒண்ணு சேரவே முடியாது. நான் நினைச்சா கை கொடுங்க. நீங்க மாப்பிள்ள, நான் முடிவு பண்ணிட்டேன். என்னப்பா சொல்றீங்க? முட்டாரு ஒரு அறை, இந்த அறை போதுமா? நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் அதே அறை. இந்த வீரன் தான் உனக்கு மாப்பிள்ள. ரொம்ப தேங்க்ஸுங்க மாமா. இந்த மாதிரி பெரிய மனசு வேற யாருக்கும் வராது. ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு மாமா. எந்த கண்டிஷனா இருந்தாலும் ஓகே, சொல்லுங்க. கண்டிஷனை சொல்லணும்னா அதுக்கு ஒரு பிளாஸ் பேக்க முதல்ல சொல்லணும். இப்போ நான் அதுக்கு மேல பார்க்கணும், அதானே? இல்ல இல்ல இல்ல, எனக்கு ஒரு பிளாஸ் பேக்னா ஏன் சைஸுக்கு நீங்க குடிக்க என்னைய பார்க்கணும். சீக்கிரம் வா. ஏய் ஏய், மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு, ஜோடி மாட்டிக்கிச்சு. வாடா. டேய், நான் தான் சொன்னேன்ல, என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு. டேய், எனக்கு தெரியாதா என் ஏரியாவில் எங்கே முட்டு சந்துருக்குதுன்னு? என்கிட்டயே வேலையை கட்டுறியா? வா வாடா. அண்ணே வேணாண்ணே, அண்ணே ப்ளீஸ்ண்ணே, அண்ணே விட்டுருங்கண்ணே, நாங்கள் எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிறோம். டேய், அதே தானே நானும் சொல்கிறேன்.
ஒழுங்கு மரியாதையா அந்த பொண்ணை விட்டு ஓடி போயிடு. நீ போயிச்சுப்ப, இல்லைண்ணா அடி வாங்கியே செத்துருவாடா. என் உயிரே போனாலும் நான் அவளை விட்டு போக மாட்டேனே. எங்களை ஏன்னா இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? லவ் பண்ணீங்களா? அதுதான்டா தப்பு. எனக்கு தான் லவ்வே பிடிக்காது, உங்களுக்கு தெரியல. அப்போ ஏன்டா லவ் பண்ணீங்க? என்னென்ன அநியாயமா இருக்கு. நீங்க என்ன சொந்தமா பந்தமா? இந்த ஏரியால இருக்கீங்க அவ்வளவுதானே. உங்களுக்கு பிடிக்கலனா நாங்க லவ் பண்ண கூடாதா? எங்களையும் டார்ச்சர் பண்றீங்க. பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாதுடா. நான் இருக்கிற ஏரியால எவனுமே லவ் பண்ணக்கூடாது. லவ் பண்ணது இல்லாம கேள்வி வர கேட்குறியா நீ? இன்னியோட நீ தொலைஞ்சடா. உனக்கு இப்ப நடக்க போறது இந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தருங்க பாடமா இருக்கணும்டா. டேய், உன்னை நான் இப்ப அச்சு கீக்க போற கீழே இந்த ஏரியால ஒருத்தன் கூட லவ் பண்ணக்கூடாது. டேய், எவ்வளவு தைரியம் தான் அடி வரீங்க? ஏய், யாரா நீங்க? அடி வாங்க போற ஓடு. கடவுளே, எங்களை யாருமே வந்து காப்பாத்த மாட்டீங்களா? நான் சொன்னா நான் இருக்கேன். ஏய், எவன்டாவா என் ஏரியால வந்து என்னைய குரல் விழுகுது? வீர சிங்கம். என்னது சிங்கம்மா? பேரை கேட்டா சும்மா அதிர்ந்து இல்ல. ஏய், ஆம்பளை அந்த எதிர வாடா, குரல குத்துனுகிற. மேலே பாத்துக்கிறீங்க டுமாங்கி, கீழே பாடுறா. ஒளிஞ்சு நின்று சண்டை போடுறதுக்கு நான் ஒன்னும் ஓனா இல்லடா. விரட்டி விரட்டி வேட்டையாடுற வீர சிங்கம்டா. தம்பி, கொஞ்சம் மூச்சு விடுறா, உயிர் போயிட போகுது. ஆளை பார்த்தோன்னா உயிர் போயிருங்கிற பயம் வந்துருச்சுல, அந்த பயம் தாண்டா எனக்கு வேணும். டேய், உயிர் போயிடும்னு சொன்னது உன்னடா. பஞ்சு டைலாக் பேசுற ஆளை பாரு. தவளை மாட்டாம நின்று ஒழுங்கு மைதா ஓடி போயிடுறா. இல்ல அப்படியே 2 விரல உன்னை கசிக்கிய தூக்கி விசிறி வச்சிருவேன். டேய் தம்பி. என்னது தம்பியா? ஆமா தம்பி, எங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு நீ ஏதாவது பிரச்சனைல மாட்டிக்காத. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு ப்ளீஸ். உனக்கு ஏதாவது ஆயிட போகுது, போயிடு இங்க இருந்து ப்ளீஸ். இந்த பச்சா பால்படி மறுவார புள்ள என்ன ஏதாவது செஞ்சிடும், நீ பயப்படுற. கொஞ்ச நேரத்துல பாரு, என்னைய பார்த்தோன்னு எப்படி ஓடுறான்னு பாருமா. டே டே டே, ஓரளவுக்கு தாண்டா எனக்கு பொறுமை. ஏதோ உன் சைஸை பார்த்து பரிதாபப்பட்டுனுங்கிறேன்டா. டே, உன்னெல்லாம் அடிச்சுனா எனக்கு தாண்டா அசிங்கம். பார், கண்ணை மூடி கண்ணு திறக்குது இல்லையா, இங்க இருந்து ஓடி போயிடு. இல்லைன்னா என்னடா பண்ணுவ? டேய் தம்பி, சொன்னா கேளுடா. அவன் ரொம்ப மோசமானவன்டா. உன்னை ஏதாவது பண்ணிட போறான். ப்ளீஸ் ஓடி போயிடு. உனக்கு தான் டைம் கொடுத்துருக்கால, ப்ளீஸ் போயிடு. அட நீ என்னம்மா இவனுக்கு போய் பயப்படுற? இவன் கிடக்குற பிள்ளைக்காப்ப. டேய், நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா, உன் நெஞ்சில மஞ்சாச்சோறு இருக்குது உண்மையா இருந்தா என் மேல கை வச்சு பாடுறா. ஃபிளாஷ்பேக் முடிஞ்சிருச்சா? ஏன் இல்ல, அந்த ஃபிளாஷ்பேக்ல நீங்க கடைசி வரைக்கும் கண் முழிக்கவே இல்லையா, அதான் கேட்டேன். கொஞ்சம் வீக்கா இருந்தனா, அதனால கண்ணு திறக்க 2 மணி நேரம் ஆச்சு. டேய் சித்திரக்குள்ளா, இப்ப மட்டும் நீ என்ன ஊட்டச்சத்தா சாப்பிட்டு தெம்பா வாடா இருக்க? சீக்கான கோழி மாரி தானடா இருக்க. மாப்பிள்ள என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, நீங்க கண்டினியூ மாமா. அன்னைக்கு நான் முடிவெடுத்தேன். எப்பா? கண்ணு திறந்ததுக்கு அப்புறம். ஆமா, அவனை திருப்பி அடிக்காம விடக்கூடாதுன்னு 2-3 தடவை ட்ரை பண்ணேன், ஆனா முடியல. அதானே, அது எப்படி முடியும்? உயர வித்தியாசம் ஒண்ணு இருக்கா இல்லையா மாமா? நீங்க அவனை அடிக்கிறதா இருந்தா ஒண்ணு அவன் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அடிக்கணும், இல்லனா மயக்கத்துல இருக்கும்போது அடிக்கணும். இதுல ஐடியாவில ஒரு சிக்கல் இருக்கு மாமா. நீங்க அவனை தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அடிச்சிருந்தா அவன் உடனே எந்திரிச்சு உங்களை பஞ்சர் ஆக்கி தான் அனுப்பிச்சிருப்பான். கரெக்டா சொன்னீங்க மாப்பிள்ள. எப்படியும் என்னால் அவனை திருப்பி அடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால அவனை திருப்பி அடிக்க முடியாம நான் இந்த ஊர்லயே தலை காட்ட முடியல. நான் இந்த ஊரை விட்டே போயிட்டேன். போய் அவனை எப்படி திருப்பி அடிக்கலாம்னு யோசிச்சேன். எனக்கு ஒரு பையன் இருந்தா அவனை வச்சு நான் பழி வாங்கலாம்ல. ஆமா மாமா, ஆனா அவனும் உங்க சைஸ்லயே பிறந்திருந்தான்னு வைங்களேன், அது கொஞ்சம் கஷ்டம்தான் மாமா. ஆமா ஆமா, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. என்ன பண்றது யோசிச்சப்பதான் ஒரு யோசனை தோணுச்சு. என்னன்னு? திருப்பி அவனை அடிக்கலாம்ன்ற ஐடியாவே விட்டுறலாம்னா?
இல்லை மாப்பிள்ள. இல்ல நியாயமா அதானே மாமா உங்களுக்கு தோணி இருக்கணும். அது இல்லாம வேற என்ன உங்களுக்கு தோணுச்சு? ஓ, உங்க பொண்ணை வச்சு அவனை அடிக்கலாம்னா ட்ரை பண்ணி வேணா பார்த்துருக்கலாம். இவளும் கொஞ்சம் கரலை கட்ட மாதிரி ஒரு அன்ஷேப்ல தான் இருக்கா. மாப்பிள்ள, சண்டைக்கு பொம்பளை பிள்ளைய முன்னாடி நிறுத்தி பின்னாடி ஒழிஞ்சுக்கிற கோல வம்சம் எங்க வம்சம். மாமா நீங்க சைஸ்ல தான் கம்மியா இருக்கீங்க, பேச்சுல பின்றீங்க மாமா. கரெக்ட் மாப்பிள்ள. என்ன நோப்பில இந்த வாய் இருக்கிறதுனால உன்னை நாய் கூட கவ்வாம வச்சிருக்கு. இல்லைன்னா என்னைக்கோ இந்த 4 நல்லி எலும்பியும் 1/2 கிலோ சதையும் நாய் கடிச்சிருந்துருக்கும். மாப்பிள்ள மாப்பிள்ள, நீங்க ஏதோ வேற யோசனை இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மேல புரிஞ்சிட் பண்ணவா? ப்ரொசீட் அங்கிள். ஆண் வாரிசு இல்லைன்னா என் பொண்ணுக்கு யார் மாப்பிள்ளை வாராங்களோ அவன் தான் ஆண் வாரிசு. ஆமா ஆமா. அதனால என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வர போறவன் பெரிய ரவுடியா இருக்குன்னு நினைச்சேன். அது மாதிரியே நீங்க வந்துட்டீங்க. உங்களை வச்சுதான் என் சகோதரத்தை நிறைவேற்ற போறேன். எப்படி? அந்த ரவுடியை அடிச்சு இடுப்பு ஒடிச்சு அவனை என்ன மாதிரி மண்ணக்க வச்சு எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை தொடச்சாதான் நான் உங்களுக்கு என் பொண்ணை கட்டி தருவேன். ஐயா இவ்வளவுதான் மேட்ரா? இதுக்கு தான் இத்தனை சுத்துனீங்களா? மாமா இந்த ஊர்ல எனக்கு தெரியாத ரவுடியே கிடையாது. இந்த மேட்ரை என்கிட்ட விட்டீங்கல்ல, அசால்ட்டா லெஃப்ட் ஹேண்ட்லயே டீல் பண்றேன். ஆமா எந்த ஏரியா அவன்? வியாசார்பாடி. அட நமக்கு தெரிஞ்ச ஏரியா. மாமா நாளை காலையில நான் வரேன், நீங்க அவன் இடத்த காட்டுறீங்க, அங்க வச்சு அந்த ஆளை தட்டுறோம் தூக்குறோம். அதுக்கப்புறம் உங்க பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. ஓகே? ஓகே. மார்னிங் வரேன், ரெடியா இருங்க. மகிழ்ச்சி டார்லிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங் சார். கங்க்ராச்சுலேஷன் சார். இப்படி ஒரு பேர் அமைகிறது ரொம்ப கஷ்டம் சார். செம்ம சூப்பர் சார். வீட்டுக்கு போனதும் டிஸ்ட்ரிக் சுற்றி போடுங்க சார், எல்லாருக்கும் பட்டிருக்கோம். சரி நான் வரேன் சார். சரி விஷ் பண்ணுறேன். சார், இத்தனை நாள் பொறுமையாக இருந்தது இருக்க வச்சது நீங்களா இல்லை உங்கள் ஒய்ஃபா சார்? ஏதாவது அச்சீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணியிருந்தீங்களா? அப்படின்னா உங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டீங்களா சார்? வெயிட், நீங்கள் எதுக்காக விஷ் பண்ணுறீங்க, எதை பற்றி கேட்குறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. முதல்ல அது என்னன்னு தெளிவாக சொல்லுங்கள். சார், எங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு நினச்சி நீங்கள் கேட்குறீங்களா சார்? ஒரு நிமிஷம் வாங்க சார், ப்ளீஸ் சார். ஒரு நிமிஷம் வாங்க சார். வாங்க சார். வாங்க சார். கங்க்ராச்சுலேஷன் சார். என்ன இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் டேயா? நாங்கள் எல்லாரும் உங்கள் ஒய்ஃபோட ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டாக இருக்கோம் சார். இப்போவாது புரியுதா? இப்போ நீங்கள் எனக்கு விஷ் பண்ணதுக்கும் என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டாக ஃபேஸ்புக்கில் இருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்? நான் கேட்ட கேள்வி வேற, நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க சார். அதில் தான் சார் விஷ் பண்ண சொல்லி ஸ்டேட்டஸ் போட்டுருந்தாங்க. என்னென்ன சார்? என்ன சார் தெரியாத மாதிரி கேட்குறீங்க? ஃபேஸ்புக்கில் ஒய்ஃபோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இல்லையா சார்? இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார். சார் நாங்கள் எல்லாருமே கல்பனா மேடத்தோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கோம், நீங்கள் இல்லையா சார்? டேய் லூஸ் மாதிரி பேசுறதா? சார் அப்புறம் கல்பனா மேடம் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இல்லாமல் இருப்பாரு. இருந்திருந்தா சார் எப்படி கேட்க போறாரு? சார், கல்பனா மேடம் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இல்லையா? அவங்க போட்ட ஸ்டேட்டஸ் தான் நீங்கள் பார்க்கலையா? சார், நீங்கள் ஒருவேளை அவங்க ஃப்ரெண்டாக இல்லைனா ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட் கொடுத்து அவங்க ஸ்டேட்டஸை போய் பாருங்கள். அந்த ஸ்டேட்டஸில் அவங்க போட்ட ஃபோட்டோ இருக்கு, செம்ம சார். ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பியிருக்காரு. கல்யாணம் ஆகி இத்தனை நாளுக்கு அப்புறம்
இப்போதான் நமக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பியிருக்காரா? அக்செப்ட். என்ன சார் இன்னைக்கு ஏன் நினைப்பிலே இருக்காரு போல. ஆபீஸ் வேலையெல்லாம் விட்டுட்டு எனக்கு தேடி ரிக்வெஸ்ட் அனுப்பியிருக்காரு. அப்படின்னா இன்னைக்கு சீக்கிரமா வந்துருவாருன்னு நினைக்கிறேன். நாம இன்னைக்கு வேற மாதிரி ரெடி ஆகி அவர் வரும்போது அவரை அசத்திரணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்று எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். கொஞ்சம் வாழ்த்தலாமே ப்ளீஸ். லூஸாவ அறிவு கிட்டத்தனமா. ஐயோ, 2000 லைக்கு 200 கமெண்ட்ஸா? அப்ப இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் இதை பார்த்துட்டாங்களா? ஏன் இப்படி செஞ்சு தொலைஞ்சா? வேணாம், வீட்டுக்கு போய் நேர்லயே வச்சு பார்ப்போம். சரியா?